السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعد أما بعد அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, மாணவிகளே, அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று கூட்டியது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். மாரிஃபத்துல்லாஹ், அல்லாஹுவை அறிந்து கொள்வோம் என்கின்ற தலைப்பில் இறைவனோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு அடியானும் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டிய இறைவனுடைய ஒரு சில விஷயங்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதுல இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது அல்லாஹு தஆலா படைப்பாளன், அவன் எந்த அளவிற்கு படைக்கக்கூடியவன், அஹ்ஸனுல் காலிகீன், படைப்பாளர்களிலேயே மிகச் சிறந்தவன் என்றால் என்ன என்பது பற்றியாக இறைவனுடைய படைப்பு பற்றியான ஒரு சில விஷயங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்க இருக்கோம். அல்லாஹு தாலா இந்த படைப்பு சம்பந்தமாக அல்லாஹு தாலா அவனுக்கு 4 பெயர்களை அல்லாஹு தாலா தனக்கு சொல்லி காட்டுறான். இந்த படைப்பு சம்பந்தமாக மட்டும் அல் ஹாலிக், அல் ஹல்லாக், அல் பாரி, அல் முஸவ்விர், இதெல்லாம் படைப்பவன், ஒழுங்குபடுத்துபவன் அல்லது உருவம் கொடுப்பவன் என்று படைப்போடு தொடர்புடைய அல்லாஹுடைய பெயர்கள். இந்த அளவிற்கு அல்லாஹு தாலா தன்னுடைய படைப்பை பற்றி விளக்கமாக சொல்வதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் தாலா சொல்றான், வஹலக குல்ல ஷைஇன் ஃபகத்தரஹு தக்தீரா, ஒவ்வொன்றையும் அல்லாஹு தாலா படைத்து அந்த ஒவ்வொன்றிற்கும் அல்லாஹு தாலா நிர்ணயத்தை ஆக்கி இருக்கின்றான். இந்த நிர்ணயம் அதனுடைய காலமாக இருக்கும். அது எப்போ இருந்து எப்போ வரைக்கும் இருக்கும். ஒண்ணு, அது இருக்கின்ற காலத்துல அதுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும், என்னவெல்லாம் கிடைக்காது என்று டோட்டல் மொத்தமா. இப்போ ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் அவன் பிறந்ததுல இருந்து அவனுக்கு என்னவெல்லாம் நடக்கும், என்னவெல்லாம் கிடைக்கும், அவன் எப்ப எங்க போவான், சரிங்களா, எப்போ என்னென்னலாம் சாப்பிடுவான், எப்போ தூங்குவான், அவனுக்கு என்ன வேற என்ன கிடைக்கும், அவன் எப்ப மரணிப்பான், டோட்டல் எல்லா விஷயங்களையும் அல்லாஹு தாலா அவன் படைக்கும் போதே அதை எல்லாத்தையும் நிர்ணயிச்சிடறான். அவன் படைக்கும் போது அந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா படைப்பில் நுணுக்கமானவன். வெறுமனே அல்லாஹ் தாலா படைச்சிட்டு அதுக்கப்புறம் அது என்னவெல்லாம் செய்துன்னு அறிந்தவள் அல்ல, படைக்கும் போதே அதனுடைய ஒட்டுமொத்த விஷயங்களும் அல்லாஹு தாலா அறிந்தவன். சரிங்களா? அதே மாதிரி அதை முழுமையாக சரியான படைப்பாக படைத்திருப்போம். இப்போ முதல்ல அல்லாஹ்வுடைய படைப்புல இந்த உலகம், இந்த ஆலம், இந்த உலகம் இருக்கா இல்லையா, இந்த உலகத்துடைய படைப்பை அல்லாஹு தஆலா எப்படி படைத்திருக்கின்ற அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, அல்லாஹு அல்லதி ஹலக ஸமாவாதி வல் அர்த வ அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅ, அல்லாஹ் தஆலா அவன்தான் வானம் பூமியை படைத்தான். வானத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா மலையை இறக்கிறான். ஃபஅக்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கல் லக்கும், அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரிஸ்காக பழங்களை, புற்பூண்டுகளை அல்லாஹ் தஆலா முளைக்க செய்கின்றான். வஸக்கர லக்குமுல் ஃபுல்க், உங்களுக்கு கப்பலை அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி தந்துள்ளான். லிதஜ்ஸிய ஃபில் பஹர், லிதஜ்ரிய ஃபில் பஹர், நீங்கள் அந்த கடலில் அந்த கப்பலை கொண்டு பயணம் செய்வதற்காக. அடுத்து சொல்றா, பி அம்ரிஹி வஸக்கர லக்குமுல் அன்ஹார், உங்களுக்கு அந்த கடல்களையும் ஆறுகளையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வசப்படுத்தி தந்துள்ளான். நல்லா பாருங்க, சமுத்திரம், கடல் மிக பயங்கரமான ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பு. யாராவது அதற்குள் தவறாக மாட்டிக்கொண்டால் அவ்வளவுதான், அதற்கு மேல அவருக்கு எந்த ஒன்றும் வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு மிக பயங்கரமான ஒரு படைப்பாக அல்லாஹ் தஆலா அந்த கடலை ஆக்கி இருக்கின்றான். ஆனா அந்த கடல்ல ஒரு இடத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு வசப்படுத்தி தந்திருப்பதாக சொல்கின்றான். என்ன? அந்த கப்பல் என்ற ஒன்றை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு அதை எப்படி உருவாக்க வேண்டும் என்கின்ற அறிவை தந்து, சரிங்களா, அந்த கப்பலை எப்படி நீ உருவாக்குறது, யாரு மனிதனா உருவாக்குனா? கப்பல் கடலுக்கு நடுவுல தண்ணீரை பிளந்து கொண்டு கப்பல் போகக்கூடிய ஒரு வடிவமைப்பை மனிதன் அவனாக உருவாக்கினானா? இல்ல, அவனுக்கு முடியாது. அல்லாஹு தாலா கொடுத்த கல்வி அது. அல்லாஹு தாலா அவனுக்கு அந்த கப்பலை எப்படி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதலாவதாக அல்லாஹ்வுடைய அறிவை கொண்டு அதை உருவாக்கினார்கள். எப்படி இது தண்ணீர மிதந்து போகணும், அதற்கு எப்படி அதற்கு ஏற்றாற் போல அந்த படைப்பை அது உருவாக்கணும் என்பதையெல்லாம் அல்லாஹு தாலா கொடுத்தான். அந்த கப்பலை அந்த தண்ணியின் மேல் மிதக்கக்கூடியதாகவும், எந்த ஒரு அலை அடிச்சாலும் அது சரிஞ்சிராம சாஞ்சிராம அதற்கு ஏற்றாற் போல் தன்னை வளைத்து கொண்டு அல்லாஹ் தஆலா அதனாலதான் தெளிவா சொல்றான், அந்த கப்பலை உங்களுக்கு நான் வசப்படுத்தி தந்திருக்கேன், அந்த கடலையும் உங்களுக்கு நான் வசப்படுத்தி தந்திருக்கேன், நீங்க அந்த கப்பலில் அந்த கடலில் பயணம் செய்வதற்கு. இந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய படைப்பு.
அவனுடைய படைப்பு அந்த காரல், அவனுடைய படைப்பு அந்த கப்பல், அல்லாஹு தாலா இதை மனிதனுக்கு வசப்படுத்தி தந்திருப்பதாக சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி வஸக்கர லகுமுஷ் ஷம்ஸ் வல் கமர் தாயிபைன், அதாவது இந்த சூரியன் சந்திரன் அதையும் நான் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கேன். அப்படின்னா உங்க தேவைக்கு ஏற்றாற் போல இந்த படைப்புகளை நான் உங்களுக்கு தந்திருக்கேன். சூரியன் சந்திரன் மிக பிரம்மாண்டமான படைப்புகள், சந்தேகம் இருக்கா? மிக பிரம்மாண்டமான படைப்புகள். ஆனால் அதை கொண்டு நமக்கு எந்த அளவிற்கு அது நமக்கு தேவையோ அந்த அளவிற்கு நாம் பயன்படுவது போல அல்லாஹு தாலா வசப்படுத்தி தந்திருக்கான். கொஞ்சம் அல்லாஹு தாலா அது இருக்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் பின்னாடி போனா சாப்பாடு கிடைக்காது. ஏன்? சாப்பாடை பயிர் போட்டு வளர்த்து எடுக்கிறதுக்கு என்ன வேணும்? சூரிய ஒளி வேணும். அது குறிப்பிட்ட கரெக்டான இடத்துல இருந்தா தான் அதனுடைய அந்த ஒளி வெளி கிடைச்சி அந்த உணவு நம்மளுக்கு தயாராகி கிடைக்கும். இல்லைன்னா உணவு கிடைக்காது. கொஞ்சம் நெருங்கி வந்துட்டா முடிஞ்சு, மனிதன் வாழவே முடியாது. அல்லாஹு தாலா சரியாக அது எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல வச்சிருக்கான். சஹரலக்கும், உங்களுக்கு அதை கட்டுப்படுத்தி அவ்வளவு பெரிய படைப்பு, அவ்வளவு பெரிய படைப்பு. அல்லாஹு தாலா அந்த படைப்பை நமக்கு ஏற்றாற் போல கட்டுப்படுத்தி தந்துள்ளான். அது எப்போ பூமிக்கு எந்த பகுதியில எப்படி இருக்கணும், எந்த நேரத்துல அது எந்த நேரத்துல ஒரே இடத்துல இருக்கிறது இல்லையே. பூமியுடைய ஒரு நேரத்துல அது ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு நேரத்துல இன்னொரு இடத்துல இருக்கும். சூரியன் இருக்கக்கூடிய நேரத்துல சந்திரன் வேற பூமியினுடைய ஒரு பகுதியில இருக்கும். சந்திரன் அந்த பகுதிக்கு வரும்போது சூரியன் இந்த பகுதி இருக்கும். அல்லாஹ் தஆலா அதை மாற்றிக்கொண்டே இருக்கின்றான். காலை பகுதியை சூரியன் வரக்கூடிய நேரத்தை நாம் உழைக்கக்கூடிய நேரமாகவும், மாற்றமாக இரவு நேரத்தில் சந்திரன் வரக்கூடிய நேரத்தை அல்லாஹ் தஆலா நாம் ஓய்வெடுக்கக்கூடிய தூங்கக்கூடிய நேரமாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்க அல்லாஹ் தஆலா வசனத்துல சொல்றான். இந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா படைப்பில் சிறந்தவன். அதே நேரத்தில் அந்த படைப்புகள் எல்லாம் நமக்கு தேவையான மாதிரி அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருப்பதாகவும் சொல்கின்றான். அதே மாதிரி வல் கைல வல் பிகால வல் ஹமீர், குதிரை, கோவேரி கழுதை, கழுதை, லி தர்கபூஹா வஸீனா, அதுல அலங்காரத்தையும் அதுல நீங்கள் பயணம் செய்து போவதற்காகவும் அல்லாஹ் தஆலா அதையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்துள்ளான். இன்னும் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் இறைவன் படைக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா படைத்து வச்சிருக்கக்கூடிய இந்த படைப்புகள் இதையெல்லாம் நமக்காக படைத்திருப்பதாகவும் இறைவன் சொல்றான். அது ஒரு பகுதி. அதே மாதிரி அதையெல்லாம் முழுமையாக ஒரு சிறப்பான ஒரு படைப்பாகவும் அல்லாஹ் தஆலா படைத்து வச்சிருக்கின்றான், எந்த குறையும் இல்லாமல். எந்த அளவிற்கு இருந்தால் அது மனிதனுக்கு சரியான முறையில் பயன்படுமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு படைப்பையும் படைத்திருப்பதாகவும் சொல்கின்றான். அதே மாதிரி மனிதனை போன்ற மற்ற உயிரினங்கள் அது பற்றிய படைப்பை அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, மனிதனை பற்றி இறைவன் சொல்லக்கூடிய வசனங்களை உட்கார்ந்து நம்ம லேசா அப்படி சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா இறைவனுடைய ஆற்றல், அவனுடைய அறிவு, அவனுடைய படைப்பின் அழகு, அவன் எந்த அளவிற்கு என்னை அல்லாஹ் தஆலா சிறப்பா எனக்கு தந்திருக்கான் என்றதெல்லாம் யோசிக்கும் போது ஆச்சரியமா இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான், அஃபரஐத்தும் மா துன்னூன். அல்லாஹ் தஆலா எப்பயுமே ஆரம்பத்துல இருந்து கேட்பான் கேள்வி. அஃபரஐத்தும் மா துன்னூன், நீங்கள் சிந்தக்கூடிய, நீங்கள் கொட்டக்கூடிய உங்களுடைய இந்திரியத்தை நீங்கள் பார்த்தீர்களா? தண்ணீர் துளி, வெறும் தண்ணி, அதை நீங்கள் பார்த்தீர்களா? அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அஅன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன். நீங்க மனிதனை படைக்கிறது, மனிதனை வளர்க்கிறது ரெண்டாவது இருக்கட்டும், நீங்கள் சிந்திக்கூடிய அந்த இந்திரிய துளி இருக்குல்ல, அந்த தண்ணீர், அதையாவது நீங்க படைச்சீங்களா நான் படைச்சனா? மனிதன் பலமான மனிதனாக மாறலாம், பிரம்மாண்டமான மனிதனாக மாறலாம், அறிவில் சிறந்த ஒரு மனிதனாக மாறலாம். அதனுடைய ஆரம்பம் எங்க? அவனுடைய ஒரு இந்திரிய துளி. அதை யாரு படைச்சா? அவன் தானா படைச்சுக்கிட்டானா? இல்ல. அவருடைய பெற்றோர்கள், அவருடைய தந்தை அதை படைச்சாரா? இல்ல. அவருடைய தாய் அதை படைச்சாலா? இல்ல. அல்லாஹ் தஆலா நான் படைச்சாங்கிறான். அல்லாஹ் தஆலா உன்னுடைய ஆரம்பம் இருக்கே, நீ வளர்ந்து பெரியவனாயி உனக்கு பலம் வந்து, உனக்கு கல்வி அறிவு வந்து, உனக்கு வாத திறமை வந்து, அதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும். உன்னுடைய ஆரம்பம் என்ன? அதை பாரு. அது எங்க இருந்தது? அதை யார் படைச்சா? நீ படைச்சியா? இல்ல, நான் படைத்தேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். சரி, அடுத்தது அந்த தண்ணீர்ல இருந்து அல்லாஹ் தஆலா சும்மா ஹலக்ன நுத்ஃபத்தன், அந்த இந்திரியத்தை அலகா, இரத்த கட்டியாக அல்லாஹ் தஆலா மாத்துறான். ஒரு தாயுடைய கருவுக்குள்ள போன அந்த தண்ணீரை கொஞ்ச நாள்ல அல்லாஹ் தஆலா ஒரு சின்ன ஒரு இரத்த கட்டியாக அல்லாஹ் தஆலா மாத்துறான். ஃபஹலக்னல் அலகத முத்கா, அதற்கு பின்னர் அந்த இரத்த கட்டியை ஒரு சதை பிண்டமாக மாத்துறான். அதனுடைய ப்ராசஸ் அல்லாஹ் தஆலா எதற்காக அல்லாஹ் தஆலா இவ்வளவு டீப்பா சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அல்லாஹ் தஆலா தன்னுடைய வசனத்துல சொல்ல வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு.
இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, மறுமை ஒண்ணு இருக்கு, அமல்கள் செய்யுங்க, எப்படி சொல்லணும், எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றணும், எவ்வளவோ விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அல்லாஹு தாலா மனிதனுடைய படைப்புடைய ஒவ்வொரு இடத்தையும் அல்லாஹு தாலா ஆழமாக சொல்வதற்கான காரணம் சிந்திப்பதற்கு. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் அந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா அல்லாஹு தாலா கேட்கிறான். அதற்காகத்தான் அல்லாஹு தாலா இவ்வளவு விளக்கமாக சொல்வது. சும்மா ஹலக்னல் அலகத முதுகத்தன், அந்த இரத்த கட்டியை ஒரு சதைப்பிண்டமாக இறைவன் மாற்றினான். ஃபஹலக்னல் முதுகத இதாமா, அதற்கு பிறகு அந்த சதைப்பிண்டத்தில் உள்ள எலும்புகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா உருவாக்க ஆரம்பிச்சான். சுப்ஹானல்லாஹ். குழந்தையுடைய வளர்ப்பு என்னதான் நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் சரி, டாக்டர்கிட்ட போய் எதை பார்த்தாலும் சரி, அதெல்லாம் அவர்களால என்ன சொல்ல முடியுமோ அதெல்லாம் ரெண்டாவது. ஒரு முஃமினுக்கு தெரியும் குழந்தை எப்படி உருவாகுது, குழந்தையுடைய ப்ராசஸ் என்ன. அது குழந்தையா இருக்கும்போது முதல் மாசத்துல அது எப்படி இருக்கும், டாக்டர் ஸ்கேன் பண்ணலாம் சொல்ல தேவையில்லை, ஒரு முஃமினுக்கு தெரியும். 2வது மாசத்துல அது எப்படி இருக்கும், 4வது மாதத்துல அது எப்படி இருக்கும், 8வது மாதம் வரும்போது அந்த குழந்தை எப்படி இருக்கும், அது வெளியே வருவதை பற்றி, ஒரு தாயுடைய வயிற்றுல இந்த குழந்தை வெளியே வருவதை பற்றி அந்த அறிவு டாக்டரை விட ஒரு முஃமினுக்கு உண்டு. ஒரு டாக்டரை விட ஒரு முஃமினுக்கு உண்டு. அவர் எதை பார்க்கிறாரோ, அவர் எதை படித்திருக்கிறாரோ அதை பற்றி அறிவு உண்டு. படைத்த இறைவன் சொல்லக்கூடிய அறிவு ஒரு முஃமினுக்கு உண்டு. அடுத்தது பாருங்க, அதற்கு பிறகு அந்த எலும்புகள் இருந்துச்சு, அந்த எலும்புகளுக்கு மேல் நம்ம சதையை கொண்டு வந்தோம், கறி சதைய நம்ம கொண்டு வந்தோம். சும்ம அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆஹர், அதற்கு பிறகு அதை ஒரு குழந்தையாக மாத்தினோம். அதுக்கு கை வந்திருக்கும், விரல்கள் வந்திருக்கும், வயிறு இருக்கும், கால் இருக்கும், தலை இருக்கும், கண், மூக்கு, இது எல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு குழந்தையாக உருவாக்குவதாக சொல்கின்றான். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகின், இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை அஹ்ஸனுல் ஹாலிகின், படைப்பாளர்களில் அழகான அந்த இறைவன் பரக்கத்து பொருந்தியவன். இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நுணுக்கமாக ஒரு படைப்பை மனிதனால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. மனிதனுடைய படைப்பு எப்படிப்பட்டதுன்னா, நான் எப்பயும் சொல்ற மாதிரி மனிதனுடைய படைப்பையும் இறைவனுடைய படைப்பையும் கம்பேர் பண்ணி சொல்லிடுறேன். மனிதனுடைய படைப்பு மாற்றத்திற்கு உள்ளானது. எப்போ எவ்வளவு சிறந்த ஒரு படைப்பு என்றாலும் 10 வருஷத்துல அதை மாற்ற வேண்டிய நிலைமை வரும், அதை விட பெஸ்டான ஒரு படைப்பு வரும். இதுதான் மனிதனுடைய படைப்பு, நல்லா விளங்கிக்கணும். மனிதன் 2026 இதுதான் 2026 மிகச்சிறந்த ஒரு படைப்பு, அதை இவர் தான் படைச்சாரு, இவர் ஒரு பெரிய அறிவாளி அப்படின்னு சொன்னாலும் இன்னும் 10 வருஷத்துல அது பழசாயிரும். அதை மாற்ற வேண்டிய நிலைமை வரும், அதில் அப்டேட் பண்ண வேண்டிய நிலைமை வரும், அதுல மாற்றங்கள் ஏற்பட வேண்டிய நிலைமை வரும். இதுதான் மனிதனுடைய படைப்பு. அதுல தவறுகள் இருக்கும், பிழை இருக்கும், குறை இருக்கும், நேரத்துக்கு ஏற்றாற் போல மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். மனிதனுடைய படைப்பு முதல் மனிதராக அல்லாஹ் தஆலா எப்படி எந்த உருவத்துல, எந்த தோற்றத்துல, உருவத்துல, உயரத்துல வித்தியாசம் இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த படைப்பு இருக்கா இல்லையா, இந்த விரல்கள், இந்த முகம், இந்த கை, கால், இதயம் உள்ள உறுப்புகள், இதுல எந்த மாற்றமும் அன்று தொடக்கம் இன்று வரையும் இல்லை. அதுல தேவையும் வரல, இதற்கு பிறகும் தேவையும் வராது. அப்போ இருந்து இன்று வரையும் சரி, இதற்கு பின்னரும் சரி, காலநிலைகள் மாறுது, மனிதனுடைய சாப்பாட்டு முறை மாறுது, மனிதனுடைய பயன்பாடுகள் மாறுது, எவ்வளவோ புது புது விஷயங்களை மனிதன் கண்டுபிடிச்சு அதையெல்லாம் பயன்படுத்துறான். அவ்வளவுக்கும் ஏற்றாற் போல இந்த உடம்பு அடாப்ட் பண்ணுது எல்லாத்தையும். எவ்வளவோ எப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்நாள்ல அவர்கள் போட்ட ஆடை வேற, அவர்கள் சாப்பிட்ட உணவு வேற, அவர்கள் வாழ்ந்த காலங்கள் வேற, இடங்கள் வேற. இப்ப எல்லாம் எவ்வளவோ மாற்றங்களை கடந்து, எவ்வளவோ அறிவியல் தாண்டி மருந்துகள் என்னவோ வந்துருச்சு. எல்லாத்தையும் இந்த உடல் இப்பையும் அதையெல்லாம் எடுத்துக்குது, அந்த உடல் எல்லாத்தையும் தாங்கிக்குது, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எதையும் தாங்க முடியாத ஒரு சூழல் இந்த உடம்புக்கு ஏற்படுவதில்லை. அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அஹ்ஸனுல் ஹாலிகின். அதனாலதான் இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா அஹ்ஸனுல் ஹாலிகின்னு சொல்றான், படைப்பாளர்களே அழகானவன். இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத உங்களுடைய படைப்பை பத்தி, உங்களுடைய அந்த உடல் அமைப்பை பத்தி நீங்க அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு உடல்ல ஏற்படக்கூடிய காயமாக இருந்தாலும் சரி, நீங்க அதை விட்டீங்கன்னா தானா ஆறும். நம்ம ஒரு காய்ச்சல், ஒரு தலைவலி, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம டாக்டரை பார்க்க போறோம், அவர்கள்ட்ட போய் அங்க இருக்கக்கூடிய மருந்து எடுப்பதோ இன்ஜெக்ஷன் போடுவதோ எல்லாம் செய்யறோம். நீங்க அதை செய்யாம விட்டாலும் இந்த உடம்பு தானாக அதை சரி செய்யும். இந்த உடம்பு வெளியே ஒரு காயமா, உடம்பு தானாக அதை சரி செய்யும். நீங்க சுத்தமா வச்சுக்கிட்டா போதும். உடம்புக்கு உள்ள ஒரு காயமா, உள்ள தேவையில்லாத ஒரு விஷயம் போயிருச்சா, உடம்பு அதை வெளியேற்றியே தீரும். உங்க உடம்புக்கு பொருத்தமில்லாத ஒரு விஷயத்தை நீங்க வாய்க்குள்ள போட்டு பாருங்க, அது ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு வழியில வெளியேற்றும். அது கண்ணுல இருந்து வெளியேற்றும், மூக்குல இருந்து வெளியேற்றும், வாயில இருந்து வெளியேற்றும். எங்க துளை இருக்கோ அது வழியா உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயத்தை உடம்பை இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அழகாக படைத்திருக்கின்றான். நீங்க இதை பத்தி அப்படியே ஒன்னொன்னா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வராத சிந்தனைகள் எல்லாம் வரும் நம்முடைய உடம்புல.
எவ்வளவு அல்லாஹு தாலா வச்சிருக்கான் என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் அல்லாஹு தாலா இந்த உடம்பு மனிதன் சம்பந்தமாகவும் அல்லாஹு தாலா சொல்றான். அதே மாதிரி அல்லாஹு தாலா உயிரினங்களை படைத்திருப்பதாக சொல்கின்றான். வசனத்தை நான் தெளிவா சொல்ல நேரம் இல்லை. உயிரினங்கள் எப்படிப்பட்ட உயிரினங்கள்? அந்த உயிரினங்கள்ல வயிற்றால் நடந்து போகக்கூடிய உயிரினங்கள் உண்டு. அல்லாஹ் தாலா தெளிவா அந்த வசனங்களை சொல்றான். 2 காலால் நடந்து போகக்கூடிய உயிரினங்கள் உண்டு. 4 காலால் நடந்து போகக்கூடிய உயிரினங்கள் உண்டு. எதுக்கு அல்லாஹ் தாலா சொல்லணும்? புழு, பாம்பு இதெல்லாம் வயிற்றால் நடக்கக்கூடியவை. மனிதன் 2 காலால் நடக்கக்கூடியவன். ஆடு, மாடு, ஒட்டகம் 4 காலால் நடக்கக்கூடியவை. எதுக்கு இப்ப அல்லாஹ் தாலா நாடி இருந்தால் மனிதனை வைத்தால் நடக்கக்கூடியவனாக படைத்திருக்கலாம். சரிங்களா? ஆடு, மாடு, ஒட்டகத்தை வைத்தால் நடக்கக்கூடியதாக படைத்திருக்கலாம். புழுவை 4 காலால் நடக்கக்கூடியதாக படைத்திருக்கலாம். ஆனால் அல்லாஹு தாலா அதுக்கு அதனுடைய வாழ்க்கை முறைக்கு, அது எப்படி வாழும், அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அதுக்கு என்னென்ன தேவை என்பதற்கு ஏற்றாற் போல அந்த படைப்பை அல்லாஹ் தாலா படைச்சிருக்கான். மண்புழுவா அது வயிற்றால் நடப்பதுதான் அதற்கு சிறந்தது. அதனுடைய வாழ்க்கை முறைக்கு, அதனுடைய உணவுக்கு, அதனுடைய செயல்பாடுகளுக்கு அதுக்கப்புறம் தான் சிறந்தது. மனிதனா அவனுக்கு 2 கால் 2 கை இருப்பதுதான் அவனுடைய வாழ்க்கை முறைக்கு, அவனுடைய தேவைகளுக்கு சிறந்தது. அல்லாஹு தாலா அஹ்ஸனுல் காலிகீன். அல்லாஹு தாலா ஒவ்வொன்றுக்கும் எப்படி இருந்தால் அதுக்கு எல்லா தேவைகளும் சரியாகுமோ அந்த அளவிற்கு அல்லாஹு தாலா அனைத்தையும் அழகாக படைக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்கின்ற ஒரு விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் எல்லா பயான்லையும் சொல்ற மாதிரி இதெல்லாம் ஒரு டாட், ஒரு ஆரம்பம். இதை பற்றி நீங்கள் நிறைய சிந்திக்கணும். இதை பற்றி நீங்க நிறைய யோசிச்சு பார்க்கணும், நிறைய சிந்திச்சு பார்க்கணும். சிந்திக்கும் போது இறைவனை பற்றிய ஒரு அறிவு, இறைவனை பற்றிய ஒரு அந்த நம்பிக்கை நமக்கு கூடிக்கொண்டே போகும். இறைவனோடு இருக்கக்கூடிய நமக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டு, அந்த தொடர்பும் நமக்கு அதிகரித்துக் கொண்டே போகும் என்கிற விஷயத்தையும் நாம் நல்ல முறையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். கேட்ட விஷயங்களை வாழ்க்கை அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.